வெல்கம் டு த கிளப். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா டிசைனராக இருக்கும்போது மோட்டிவேஷன் கம்மியாயிருக்கு. ஸோ மேபி போர் அடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். திரும்ப எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது இல்லை ஒரு ஐடியா போயிடுச்சான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்பர் ஒன் இஸ் நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். when it comes to டிசைனில் வந்து we have lot of things to do. not only that டிசைன் பண்ணுறது, டூல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லை, we have lot of things to do. ஐடியேஷன் பண்ணுறது, யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, அண்ட் தென் மேபி ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் பண்ணுறது, சார்ட்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ that will help you to go next. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், இது நமக்கு போர் அடிக்குதுன்னா நிஜமாவே இது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை லேசியாக இருக்கீங்களான்றது டிஃப்ரெண்ட்டாகவே. ஸோ லேசியாக இருந்தால் எது பண்ணாலும் போர் தான் அடிக்கும், மேபி எதுவும் பண்ண பிடிக்காது மோஸ்ட்லி. ஸோ இஃப் யூ ஆர் லேசி பர்சன் இந்த ஸ்டெப் வந்து எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா யூ ஹாவ் டு பி பிரிஸ்க் டு டூ ஆல் திஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் மோட்டிவேஷன். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. டோன்ட் ஸ்டாப் ஹியர். திஸ் வீடியோஸ் அண்ட் கனெக்டிங் வித் கம்யூனிட்டிஸ், ஆன்லைனில் பேசுகிறது, எல்லாம் பண்ணுறது, ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது, இல்லை வீடியோஸ் பார்க்குறது, மோட்டிவேஷனல் வீடியோஸ், வாட் எவர் இட் இஸ். ஆனால் அது ஆன்லைனில் மட்டுமே இருந்தால் இட் ஒன்ட் பி. நேர்லையும் போய் ட்ரை டு கனெக்ட் வித் பீப்புள், ட்ரை டு ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டப்ஸ்க்கு போகலாம், கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணலாம். வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் மேக் யூ ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஓகே, இவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு தோணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஆன்லைனில் இருந்தால் இட் வில் பி அதோட ஃப்ரூட்டோட பலன் தெரியாது. நிறைய பேர் ஆஃப்லைன் கிளாஸஸ் கேட்குறதுக்கும் அதான் ரீசன். ஆஃப்லைனில் படித்தா எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம், படிக்க முடியும்னு நினைக்கிறோம். அது எதுக்காக நினைக்கிறீங்க? பிகாஸ் இட் வில் எக்ஸைட் யூ. என்னமோ நடக்க போகுது, என்னமோ சேஞ்ச் நடக்க போகுதுன்னு தோணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இட் வில் ரிமைண்ட் யூ a lot of things and keep your motivation healthy. You can maybe take up new activities or new task. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். and the next one is வேலை பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான ஒரு செட்டப் இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் தட் நம்ம எங்கே உட்காந்துனாலும் வேலை பார்த்துப்போம் அப்படின்னு இருந்தோம்னா ஈஸியாக போராட்டி. டிசைன் பண்ணுறோம் ஆப்வியஸான்னும் போது உங்களுக்காக ஒரு ஒர்க் பிளேஸ் பக்கத்தில் ஒரு நோட் பென் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். என்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எஸ், இட் இஸ் தேர், இருக்குது. ஸோ நோட் அண்ட் பென் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு எப்படி டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வரும்போதோ இல்லை ஏதாவது பார்த்தா நோட் பண்ணி வைக்கிறதுக்கு நோட் பேட் ஓப்பன்லேயே இருந்தால் கூட ஃபைன். அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து நாளைக்கு ஏதாவது ரெஃபர் பண்ணோம், நம்ம நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னு டக்கு ஞாபகம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீல்ஸில் போடுற கான்டென்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஐ வில் கீப் அப் ரெக்கார்டிங் ஆல் த லிங்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் இந்த டாக்குமெண்ட். நான் ஒரு டாக்குமெண்ட்டாக எல்லாத்தையும் வச்சுருப்பேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு அது தேவைப்படுதோ அது கோ அண்ட் ரெஃபர் பேக். பிகாஸ் ஐம் சீயிங் a lot of நிறைய பார்க்குறோம். அது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு போய் கரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துட முடியாது. ஸோ நான் கலர்ஸ்க்குனா இந்த வெப்சைட்ஸ், டைப்போகிராஃபிஸ்க்குனா இந்த வெப்சைட்ஸ், அப்புறம் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்குனா இந்த வெப்சைட்ஸ்ன்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஐ கலெக்ட் ஆல் தி திங்ஸ் இன் மை நோட் பேட். அப்புறம் ஃபீட்பேக்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் வரும்போது கமெண்ட்ஸில் நம்ம வேகமாக டைப் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அடுத்தடுத்து சொல்லிட்டே வருவாங்க கிளைண்ட்ஸ். இந்த கேசஸில் நோட் புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அப்போது அவங்க சொல்ல பாயிண்டர்ஸ் மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா இட் வில் ஹெல்ப் யூ டு ரிமெம்பர். ஓகே, நம்ம என்ன கான்வர்சேஷன் நடந்தோம். ஏன்னா எம்ஓஎம் வந்து எல்லா மீட்டிங்ஸ்லையும் நம்மளால் கலெக்ட் பண்ணிட முடியாது. விச் இஸ் கால்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். அது வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேணால் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இஸ் ஃபைன். யாராவது ஒரு ஆள் அதுக்குன்னே இருந்தாங்கன்னா நம்ம கவனிச்சு ரெஸ்பான்ஸும் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நோட் எல்லாமே எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறதுக்கு நோட் புக் அண்ட் பென் இருந்தால் பெட்டர். உங்களோட ஒர்க் ஃப்ளோ சைக்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஒர்க் பார்க்கணும். அண்ட் தென் இஃப் யூ கேன் போர் அதுக்கும் என்ன பண்ணுறது, இப்போ போர் அடித்தா நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இவி உங்களுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் லோஸ் நீட்டாக போயிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போகாமல் யூ வில் ஆல்சோ ஹேவ் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் யூ நோ ஹவு டு மோட்டிவேட் யோர் செல்ஃப். அண்ட் ஃபைனலி நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணால் தப்பே இல்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் இன்ஃபீரியர். நம்ம ஒன்று தேடுறது கிடைக்கல, இல்லை நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறது வரலன்னா யூஸ்வல் தான் இந்த ஃபீலிங். ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகும், நம்ம தான் இப்படி இருக்குமா அப்படி தோணும். இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயோ இல்லை ரொம்ப லேர்னிங் ஸ்டேஜஸில் என்ன கற்றுக்குறோன்னாலும் அது வரலன்னா நமக்கு கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்கும். நம்மளோட இவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் தோணாமல் ஸோ நம்ம அடுத்ததை கற்றுக்கலாம், எப்படி நம்ம இதை சரி பண்ணிக்கலாம், எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கலான்னு தான் பார்க்கணுமே தவிர ஸோ அதில் நமக்கு வரமாட்டேங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா இட் ஒன்ட் கம். சீக்கிரமே நம்ம டிசைன் பண்ண கற்றுக்கணும், சீக்கிரமே எல்லாம் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் கொஞ்சம் யூ ஒன்ட் லேர்ன் இட் ப்ராப்பர்லி. நம்ம ப்ராப்பராக அதை வந்து பர்சீவ் பண்ண முடியாது. நம்ம நினச்ச அளவுக்கு ரிசல்ட்ஸும் வராது. ஸோ என்னென்னக்கு எதுக்கு அவ்வளோ டைம் கொடுத்து கற்றுக்கணுமோ அவ்வளோ டைம் கொடுத்து தான் கற்றுக்கணும். ஓவராக அதிலே உட்காந்து நம்ம சீக்கிரம் படித்து முடிச்சிடலான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போர் அடிச்சிடும்.
ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஃபைனல் ஐ வாண்ட் சே சம்திங். கண்டினியூஸாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, மோட்டிவேட்டடாக இல்லை, ஒரு மாதிரி இந்த ஒர்க் எனக்கு பிடிக்கல டிசைன்னா, இஸ் நாட் யுவர் ஃபீலிங். நம்ம தேவையில்லாமல் இது பிடிச்சிருக்குன்னு நினச்சி நம்மளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது மேபி நெகட்டிவாக முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா யூ கேன் கண்டினியூ. அண்ட் தென் இஃப் லேர்னிங் பார்த்து தான் கஷ்டமாக இருக்குது, இல்லை வேலை கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குன்னா ட்ரை டு இம்ப்ரூவைஸ் த ஸ்கில்ஸ். டெக்னிக்கலாக உங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க, அஸ் வெல் த சாஃப்ட் ஸ்கில்ஸ். Yeah, that's all. Okay, thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye-bye.